பிரதமர் மோடியை எதிர்த்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு உள்ளதா? திமுக என்றால் மட்டும் இபிஎஸ் கத்தி பேசுவதாக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் விமர்சனம். தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும். திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணி வலுப்பெற்று வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடைபெற முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கேள்வி. அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை வழங்க வேண்டும். நெல்லையில் நீதிமன்ற வாயில் முன் இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்டதை அடுத்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களுக்கான நிவாரணத் தொகை அதிகரிப்பு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மின் வாரியம் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சியால் கேரள மருத்துவ கழிவுகள் முழுமையாக எடுத்துச் செல்ல நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பேட்டி. அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமியின் கப்பல்தான் மூழ்கி வருகிறது. சுயநலத்திற்காக அதிமுகவை இபிஎஸ் அளித்து வருவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். பாஜகவிற்கு சமூக நீதி மட்டுமல்ல, ஜமுகால நீதி கூட கிடையாது. சமூக நீதி பேசும் பாஜக பொருளாதார அடிப்படையில் எப்படி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது என சீமான் கேள்வி. பெருமைமிகு அடையாளங்களை மீடுவிட்டு அனைத்திற்கும் கருணாநிதி பெயரை சூட்ட நினைக்கிறது திமுக அரசு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நடப்பது மக்களை காக்கும் அரசா, ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களை வளர்க்கும் அரசா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மத்திய பாஜக அரசு என்ன மசோதா கொண்டு வந்தாலும் அதிமுக ஆதரிக்கிறது. திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா பேச்சு. தமிழக அரசு திவாலாகும் நிலையில் இருக்கிறதா என்று முதலமைச்சர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். பாஜகவிற்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமில்லை. சாதி வாரி கணக்கெடுப்பை பாஜக நடத்துமா என்று அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி. சினிமா பட வாடியில் காரைக்குடியில் பட்டப்பகலில் ஸ்பிரே அடித்து இளைஞரிடம் 30 லட்சம் வழிபறி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை காவலர்கள் விசாரணை. மாநில உரிமைகளை பறிப்பதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. சென்னை பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகன விபத்தில் தலை துண்டாக்கி மென் பொறியாளர் பலி. நண்பரும் உயிரிழந்த சோகம். பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிற்கு பணிந்தது கேரளா. மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரளாவிற்கு எடுத்து செல்லப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கண்டன கோஷங்கள். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் நிரம்பி வழியும் கூட்டம். கொளுத்தும் வெயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல்.
தென்னாப்பிரிக்காவின் பிரான்பிலே நகரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 நிலநடுக்கம் பதிவு.